நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுக்காக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. அண்டு இதுக்கான டோட்டல் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 457 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கு 52,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31/12/2024 அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நீங்கள் 6 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யூபிஎஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்தியன் மிலிட்ரி அகாடமி, நேர்லி அகாடமியில் வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணாவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து சிலர் வந்து யூபிஎஸ்சில் வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயம் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிங்க. இப்போ வந்து இதுக்கான எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து 3 லைன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 லைனை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமினேஷன் இருக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி தான் வரும். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு என்னென்ன வந்து ரீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் என்டிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடும். இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆச்சு அண்ட் உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டோடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ அப்லோட் பண்ணாங்க அப்படின்ற டேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நோட்ஸ்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு வந்து பார்த்திங்கன்னா 31/12/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து உமன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 31/12/2024 அன்றைக்கி ஈவினிங் 6 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராங் ஆன்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு எக்ஸாம் கொஷின் பேப்பர் எல்லாம் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் இந்த ப்ரீவியஸ் இயரோட கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கான எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்லேருந்து எல்லாமே வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, அண்டு உங்களுக்கான எவ்வளோ வேக்கன்சி வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க, அண்டு ஃபீமேலுக்கு எவ்வளோ டோட்டலாக வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஆனால் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்டு அட்மிட் கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண 10 daysக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். அதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் டிஃபென்ஸ் எக்ஸாமினேஷன் சர்வீஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025 உங்களுக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூனுக்காக உங்களுக்கு 100 வேக்கன்சி வந்து டோட்டலாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்சிசி கேட்டகிரிக்காக உங்களுக்கு 13 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்தியன் நேவல் அகாடமிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு என்சிசி கேட்டகிரி அதாவது என்சிசி ஹோல்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஏர்ஃபோர்ஸ் அகாடமி அதாவது ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா 32 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் 3 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா என்சிசி ஹோல்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்டு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிக்காக வந்து பார்த்திங்கன்னா 275 வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்எஸ்சி மென்னுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. அண்டு நம்ம தமிழ்நாட்டில் ஃபீமேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிக்காக 18 வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு ஃபீமேலுக்காக தனியாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 457 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்க்ளூட் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 18 வேக்கன்சி ஃபீமேலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி வந்து இன்னும் வேரியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து த்ரூவாக வந்து அதாவது வேக்கன்சி வந்து மென்னுக்கும் உமனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து வேரியேஷன் ஆகும். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாகவே இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அன்மேரிடு பர்சன்ட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா அன்மேரிடு கேண்டிடேட்ஸு 2022லேருந்து 2027 வரைக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நேஷ்னல் அதாவது இந்தியன் நேவல் அகாடமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்மேரிடு கேண்டிடேட்ஸ் 2002லேருந்து 2007 வரைக்கும் எலிஜிபிள் கேட்டகிரி தான். அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2002லேருந்து 2006 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிக்கும் அண்ட் ஆஃபீஸர் ட்ரைனிங் உமனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 25 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியன் மிலிட்ரி அகாடமி ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாவே போதும். நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இந்தியன் நேவல் அகாடமி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரியில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். வித் வந்து பார்த்தீங்கன்னா 10th அண்ட் +2ல் நீங்கள் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸில் உங்களுக்கு சாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன, நீங்கள் அப்ளை பண்ணுறப்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன, ஃபஸ்ட்டு ஆர்மி அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் அண்டு நேவி தேர்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்ஷனில் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்ளை சப்மிட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன எலிஜிபிள் இல்லையோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து உங்களுக்குனால கொடுக்க முடியாது. அதுக்கு வந்து 0 கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதோட அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு NCC சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டுக்காக உங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு OMR ஷீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் மூலிமா தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். நீங்கள் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. எல்லாம் அந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கீழேவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்டுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. SC ST உமன் ஆல் கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸஸ் வந்து கிடையாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற கேண்டிடேட் ஜென்ரல் கேட்டகரிஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற கேண்டிடேட்டுக்கு யாரும் வந்து உங்களுக்கு ஃபீஸஸ் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான். உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 rupees தான். 100 rupeesன்னு சொல்லிட்டு நீங்கள் இது எப்படினாலும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா UPI மூலியமாகவோ இல்லை இது SBI கேஷ் மூலியமாகவோ அல்லது விசா, மாஸ்டர், ரூபி பே, டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு எது மூலியமாகவோ நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ உங்களுக்கு 2 மட்டும்தான் இருக்கும். அண்ட் ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் மூலிமா தான் உங்களுக்கு நடக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, வேலூர், விருதுநகர் அண்ட் திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க.
நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நியரஸ்ட்டாக உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் இருக்கோ அதை வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து நீங்களே தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து சாய்ஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த எக்ஸாமில் தான் நீங்கள் போய் எழுத முடியும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் மார்க்கெல்லாம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதாவது மிலிட்ரி அகாடமி, நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து 100 மார்க்கும் அண்ட் ஜென்ரல் நாலேஜில் வந்து 100 மார்க்கும் அண்டு எக்கனாமிக் அதாவது மேத்தமெட்டிக்ஸில் வந்து 100 மார்க்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்டு இதில் அட்மிஷன் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் 100 மார்க்கும் அண்ட் ஜென்ரல் நாலேஜில் 100 மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மார்க்ஸு அலாட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது டோட்டலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் வந்து 300 மார்க்கும் அண்ட் இந்தியன் நேவல் அகாடமியில் வந்து 300 மார்க்கும், ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் வந்து 300 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஓடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 200 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமினேஷன் மார்க் அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கரெக்ட் ஆன்சரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு உங்களுக்கு டெஸ்ட்டு அதாவது உங்களுக்கு 2 ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் இன்டெலிஜென்ட் ரேட்டிங் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் அதாவது பிக்சர் பார்ட்டிசிபேஷன் அண்ட் டிஸ்கஷன் டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஸ்டேஜ் 2வில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். செகண்ட் டேவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் டாஸ்கிங் ஆஃபீஸர் டாஸ்க்ஸ் இருக்கும். அண்ட் தேர்ட் டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசியாலஜி டெஸ்ட் இருக்கும். அண்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். யாரும் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.